மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா. என்னுடைய சின்ன வயசு எல்லாம் கிராமப்புற வாழ்க்கை. அதுல அந்த கிராமத்துல ஊர்ல வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை. அதுல நிறைய அனுபவங்கள் இருக்குது. எதை சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நீங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டோன்னே, வீட்டுல பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னா இவன் போய் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மாதிரி கலாட்டெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு 20 வயசு இருக்கிறவங்க அந்த 80s எப்படி இருக்கும், இந்த புதிய வாழ்க்கை முறை வாழக்கூடியவர்களுக்கு பழைய வாழ்க்கை முறைன்னா என்னன்னு தெரியாது. சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஒரு 6-7 படிக்கும் போதே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், எழுத ஆரம்பிச்சிட்டேன், கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நாகர்கோயில் அகில இந்திய வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது என்னுடைய கவிதை ஒளிபரப்பாகும். பாடங்கள்லேயே அதிக மதிப்பெண் எடுக்கிறது தமிழில் தான் எடுப்பேன். எல்லாரும் தமிழில் குறைவாக மார்க் எடுப்பாங்க, நான் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். பக்கத்தில் இருந்த துரைமுருகன் அண்ணா பார்த்துட்டு, ஏன்பா நாங்கள் 30 வருஷம் கட்சியில் வேலை பார்த்து துணை பொதுச் செயலாளர் ஆனோம், நீ 30 வயசுலேயே துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டியா அப்படின்னாரு. அந்த நூலை வெளியிட்ட பிறகு கலைஞரை பார்த்து அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கலைஞரை பார்க்க அறிவாலயத்துக்கு போனேன், புத்தகத்தை கொடுத்தேன். அவர் புத்தகம் கொடுத்தா வாங்கி இப்படி வைக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் அது. ஒவ்வொரு முறை அவர்கிட்ட நான் புத்தகம் கொடுத்து நான் மாட்டியிருக்கேன். கவிதைகள்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். அப்படி படிச்சுட்டு, என்னையா கனி சொன்ன உடனே நீ ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சேன், நீ சின்ன பையனாக இருக்கியா அப்படின்னாரு. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு 21 வயசு தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப சின்ன பையன் நான். கனிமொழி சொன்னோன்னா ஏதோ ஒரு கவிஞர் வர்றாரு, புத்தகம் கொடுக்க வர்றாரு அப்படின்லாம் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் அரசியல் தலைவர்களை மீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நம்மளுடைய ஷோ பேருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு அரசியல் கேள்விகளும் இல்லாம அவங்களுடைய சின்ன வயசு அனுபவம் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யார் மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அவர்கிட்ட நீங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டமன்றம் தொகுதி அப்படின்னு ஒரே பிஸியா போயிட்டு இருக்கோம். இப்ப என்னதான் ஒரு பிஸி லைஃப், கொஞ்சம் சீரியஸான லைஃப் இருந்தாலுமே நம்மளோட சின்ன வயசுல ஊர்ல அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒரு சில இடங்களுக்கு போனது அப்படிலாம் இருக்கும். உங்க சின்ன வயசு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? என்னுடைய சின்ன வயசு எல்லாம் கிராமப்புற வாழ்க்கை. நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பக்கத்தில் ஆளூருங்கிற ஒரு ஊர். அதுதான் என்னுடைய பேருக்கு முன்னாடி இருக்குது. ஆளூர் ஷானவாசன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆளூர் அங்கே தான் இருக்குது. முழுக்க முழுக்க வயல்வெளிகள், குளங்கள், இயற்கை சூழ்ந்த ஒரு ஊர். ஒரு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதிலிருந்து ஒரு 18-20 ஆண்டுகள் அங்கே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் சென்னை வாழ்க்கை. இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக நாகப்பட்டினம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் அந்த கிராமத்தில் ஊரில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை. அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டோன்னே எதை ஆர்டர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுறோம், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த வாழ்க்கையை நிறைய மிஸ் பண்ணுறோம். நண்பர்களோட பேசும்போது இப்போ இந்த மீம்ஸ்லாம் வருதுல்ல, இன்னைக்கு கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். சேமியா ஐஸ் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு அந்த 2 ஐஸ் போட்டு மேலே ஒரு டைட்டில் இருந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மீம்ஸ் பார்த்தேன். மாட்டு வண்டிக்கு பின்னாடி 2 தம்பிங்க தொங்கிட்டு போகிறாங்க, மாணவர்கள். ஸ்கூல் பேக்கு பின்னாடி அவங்க முதுகில் தொங்குது, அவங்க மாட்டு வண்டிக்கு பின்னாடி தொங்கிட்டு போகிறாங்க. இப்படி யாரெல்லாம் மாட்டு வண்டிக்கு பின்னாடி தொங்கிட்டு போயிருக்கீங்கன்னு அப்படின்னு அந்த மீம்ஸில் கேட்டிருந்தாங்க. இப்படி இடையிடையே இப்படி ஏதாவது நம்ம கண்ணில் படும்போது நான் என்ன பண்ணேன், அந்த முந்தா நாளும் அதை எடுத்து எங்களுடைய ஊர் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் அதை போட்டு விட்டோன்னே அதில் ஊருக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கே அனுபவங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு வண்டியில் தொங்கிட்டு போனது, அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. திரும்பி அந்த ஒரு லைஃப் ரீகால் ஆச்சு. இன்னைக்கு சேமியா ஐஸ் பற்றி போட்டேன். இப்போ சேமியா ஐஸ் குடித்தது அப்படிங்கிறத கிராமத்தில் வாழ்ந்த யாருமே தவிர்த்துட்டு வந்திருக்க முடியாது, மறக்கவே முடியாது. இப்படி இடையிடையே இப்போ இந்த மீம்ஸ் தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை நினைவு ஊட்டுது. நிறைய விஷயங்களை மறந்துட்டோம். அந்த மறந்த விஷயங்கள் இப்போ ஒன்றா நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பெரிய, நமக்கு எவ்வளவு பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும், எவ்வளவு நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டாலும் திரும்ப அது நம்மளை கனெக்ட் பண்ணிடுது. இன்னொன்று, எங்கள் லைஃபுங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் தெரியும்.
இன்னைக்கு 20 வயசு இருக்கிறவங்க அந்த 80s எப்படி இருக்கும், இந்த புதிய வாழ்க்கை முறை வாழக்கூடியவர்களுக்கு பழைய வாழ்க்கை முறைன்னா என்னன்னு தெரியாது. எங்க தலைமுறை தான் பழைய வாழ்க்கையும் வாழ்ந்து புதிய வாழ்க்கையும் வாழ்றோம். எங்களுடைய அந்த பேட்ச் தான் கடைசி. எந்த வாழ்க்கைக்குன்னா அந்த 80s வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வரைக்குமான வாழ்க்கை இருக்குல்ல, அதனுடைய கடைசி பேட்ச் நாங்க தான். எங்களோட வந்து 2000 வந்துருச்சு, மில்லினியம் இயர் வந்துருச்சு, அப்புறம் இன்டர்நெட் வந்துருச்சு, அப்புறம் ஃபோனு, இது வேற ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டாங்க, வேற ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு. நாங்க தான் அதையும் பார்த்து இதையும் பார்க்கிற ஒரு தலைமுறை. அதனால எங்களுக்கு அதுவும் ஞாபகம் இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு தலைமுறை நாங்க. உங்க கூட சேர்ந்து அந்த சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிடுறது, இல்லைன்னா அந்த மாட்டு வண்டியில பின்னாடி தொத்திட்டு போனது, அவங்க எல்லாம் இப்போ உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? இருக்காங்க. எல்லாம் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து இப்போ வந்து இப்போ கூட அதில் இன்னைக்கு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அது நீங்கள் இந்த வந்து இப்படி ஒரு பேட்டி எடுக்கிறீங்களே, இன்னும் எனக்கு 3 நாளாக இது மாதிரியே மீம்ஸாக கண்ணப்படுது. அந்த குழாயடியில் நின்று எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஊரில், இதுதான் பழைய காலத்து வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அந்த மாதிரி அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இப்போ இருக்குது. அதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிப்போம். பழைய மறந்து போன விஷயங்கள்லாம் வந்து வரும் அதில். அப்புறம் ஊர் ஸ்லாங்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ என்கிட்ட அது வராது. இப்போ கன்னியாகுமரி தமிழ் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்து திருநெல்வேலி தமிழ்னு ஒன்று இருக்குது. கன்னியாகுமரி தமிழ் அப்படியே கொஞ்சம் மலையாளம் கலந்து அது வேற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சு கொள்வது வந்து வெளியே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். அந்த லாங்குவேஜில் எங்கள் பசங்கள்லாம் பேசுவாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் பேசுவாங்க. அது அந்த குரூப்பில் இப்பவும் நடக்கும். அந்த ஊர் ஸ்லாங்கில் இப்பவும் வந்து பேசுவாங்க. பேசும்போது அது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த உரையாடலாம் நடக்குது. எல்லாருமே இங்கேயும் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. என்னன்னா இப்போ எங்கே இருந்தாலும் ஒரு குரூப்பில் எல்லாரையும் கனெக்ட் ஆக முடியுது. அதே மாதிரி ஃபேமிலியும் ஒரு குரூப்பில், ஃபேமிலிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அப்போ அதில் எல்லாருமே நம்ம வந்து அந்த வாழ்க்கையே இப்போ தொழில்நுட்பத்தின் உதவியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நீங்க சொன்னீங்க ஊர் ஸ்லாங் பத்தி தான் சொன்னீங்க. அப்படி உங்க ஊர் ஸ்லாங்ல ஏதாவது 2-3 வார்த்தை இங்க சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கா? நிறைய இருக்கு. நீங்க எல்லா பொருளுக்குமே வந்து வேற ஒரு சொல் தான் எங்க ஊர் சைட்லாம். நீங்க வந்து இப்போ சேரில் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சேர் வந்து நீ சொன்னாலே உங்களுக்கு புரியாது, கசேரின்னு சொல்லுவாங்க. அந்த கசேரி எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. கசேரின்னா என்னன்னே வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ மீட்டிங்லாம் கூட அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அறிவிப்பாங்க, அந்த கசேரியெல்லாம் காலியாக கிடக்குது, அதுல எல்லாம் உட்கார சொல்லுங்க அப்படிம்பாங்க. அது வேற ஒரு இடத்துல போய் சொன்னால் அது என்னன்னே தெரியாது, புரியாது. அது மாதிரி நிறைய இருக்கு. நிறைய எனக்கு இப்போ உடனே நினைவில் வரல, நிறைய இருக்கு. எங்கள் பாட்டிலாம் சொன்ன லாங்குவேஜ், அவங்கெல்லாம் ஒவ்வொரு பொருளை அழைப்பதற்கு சொன்ன அந்த பேர்லாம் வந்து இப்போ அது வந்து வழக்கு சொல்லாக இல்லாமல் அது இப்போ அங்கேயுமே மறந்துருச்சு எல்லாம். இப்போ அங்கே உள்ள ஜென்ரேஷன்கிட்ட இந்த பேச்சு, இந்த சொற்கள்லாம் புழக்கத்தில் பெருசாக இல்லை. அது ஒரு பெரிய புத்தகமே இருக்கு. ஆமா, நான் ஒரு நண்பர் போட்டிருக்காரு, நான் ஒரு சிறு புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். வழக்கு சொல், வட்டார சொல், அது என்னென்ன பொருளுக்கு என்னென்ன சொல்லி நம்ம வந்து அழைச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கே வந்து வியப்பா இருக்கு. ஆமா, இப்படிதானே சொல்லுவோம், இதுக்கு இப்படித்தானே சொல்லுவோம் அப்படின்னு இப்போவே நான் அதை ரீகால் பண்ணி பார்க்குறேன். அப்படி நிறைய இருக்கு. வேணா நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு தர்றேன், நீங்க அதை போட்டுங்க, கார்டு போட்டுங்க. ஸ்கூல் படிக்கும்போது எப்படி சார், கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா, சமத்து பாயா இருப்பீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணி? சொன்னா வந்து நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஒரு 6-7 படிக்கும் போதே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன், எழுத ஆரம்பிச்சிட்டேன், கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது நார்கோயில் அகில இந்திய வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது என்னுடைய கவிதை வந்து ஒளிபரப்பாகும். அதுக்கு நான் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து எங்க பள்ளிக்கூடத்திலேயே வந்து ஆளூர் அரசு உயர்நிலை பள்ளியில நான் படித்தேன். இப்போ அது மேல்நிலை பள்ளியா மாறிடுச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல இலக்கிய மன்றம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஆர்கனைசிங் பொறுப்பே நான் தான் எடுத்து பண்ணேன். பாடுவேன். நான் வந்து படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் கையால் சிறந்த பாட்டு பாடினதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அது அப்போ ஏதோ ஒரு பாட்டு பாடினேன், ஏதோ ஒரு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஒரு பாடல், உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், கரெக்ட், அந்த பாட்டு தான். அதை பாடினேன். அது பாடினோன்னு அப்படியே எல்லாம் ஒரு பயங்கர எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. அப்படி ஒரு பெருங்குரல் எடுத்து பாடினேன், நாகூர் அனிபா பாட்டது.
அது சினிமா பாட்டு தான், ராமன் அப்துல்லா படத்துல வந்த பாட்டு. அதே மாதிரி கொஞ்சம் நினைச்சிட்டு இப்ப 2 வரி பாடுங்களேன். உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா, இங்க வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம். அது நாகூரணிபா வாய்ஸ் வந்து அது ஒரு பெக்யூலியர் வாய்ஸ். அது வந்து காந்தார குரல்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரல். அவர் குரல்ல அது வேற மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளவுதான் நம்ம குரல். பாடிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் கண்ணை மூடிட்டு அந்த சைடு உட்கார்ந்து பார்த்துட்டு வந்துட்டு சடனா திரும்ப ஓ நீங்க பாடுறீங்களா ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் வந்து அப்பவே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் வந்து பரிசுலாம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். கத்துக்கிட்டீங்களா சார் சங்கீதம்? அதெல்லாம் ஒண்ணுமே கத்துக்கல, எதுவுமே கத்துக்கல. எல்லாமே எதுவுமே இன்ஸ்டிடியூஷனுக்கு போனது அப்படி, அது அந்த மாதிரி இலக்கியத்துக்காக போய் அப்படி எதுவும் கத்துக்கிட்டது கிடையாது. பேச்சு பயிற்சி கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அப்படி பேச கத்துக்கிட்டது கிடையாது. விவாதிக்கிற முறைங்கிறது அது பேசுவதை விட, எழுதுவதை விட, பாடுவதை விட ஒரு நிகழ்த்து கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து விவாதம் செய்யறது. இப்போ டிபேட்ல வந்து பேசுறவன் இது இது இருக்கிறதுலே பெரிய ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அதில் உட்கார முடியும். அது என்னுடைய பார்வை. ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷனோட வந்து ஒரு டிபேட்டை எதிர்கொள்ள முடியாது. டிபேட்டை எதிர்கொள்றதுங்கிறது என்ன கேள்வி வரும்னு நமக்கு தெரியாது, யார் என்ன கருத்தை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன கேள்வி வந்தாலும் என்ன கருத்தை சொன்னாலும் அங்கே பதில் சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நீங்கள் குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து பார்த்துட்டுலாம் அங்கே பேசவும் முடியாது. மேடையில் கூட குறிப்பு வச்சுக்கிட்டு பார்த்து பேசிடலாம். ஒரு டிபேட்டில் குறிப்பு வச்சுட்டு எப்படி பார்த்து பேச முடியுங்க? நேரத்துக்குள்ள நீங்கள் வந்து அதை நிகழ்த்து கலைன்னு சொல்லுவாங்க, அதை அங்கே நிகழ்த்தி காட்டணும் நீங்கள். அப்போ அதில் வந்து வர்றதுன்னா அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ தயாராகிருக்கணும் நம்ம. அது அந்த நேரத்தில் தயாராக முடியாது. அப்போ நம்ம இயல்பிலேயே அதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இயல்பிலேயே வந்தது தான். எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்கிட்டு வந்தது கிடையாது. டிபேட்டுக்கு எப்படி போறது, 30 நாளில் இந்தி கத்துக்கொள்வது எப்படி, 30 நாளில் அவர் ஆவது எப்படி, 30 நாள் இவர் அவர் எப்படி, புத்தகம் வர முடியும், அப்படிலாம் இது நம்ம ஆக முடியாது. இது இயல்பிலேயே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், நமக்கு ஒரு பயிற்சி இருக்கணும், நமக்கு ஒரு தேடல் இருக்கணும், நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு தீராத தாகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இயல்புலேயே எனக்கு தமிழ் மீது ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. நான் பாடங்கள்லேயே அதிக மதிப்பெண் எடுக்கிறது தமிழில் தான் எடுப்பேன். எல்லாரும் தமிழில் குறைவாக மார்க் எடுப்பாங்க, நான் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். அப்புறம் இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறது. இப்போ ஸ்கூல் ப்ரேயரில் அசம்பிளியில் வந்து நான் தான் செய்தி வாசிப்பேன். அதுக்கப்புறம் உண்மையிலே செய்தி வாசிக்கிற ஒரு இடத்துக்கும் போனேன். அப்போ டிவியில் செய்தியெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன், டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் தயாரித்து கொடுத்துருக்கேன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் 2-3 படம் எடுத்திருக்கேன், புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். இப்படி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்க்குற அளவுக்கு எதுலையுமே நம்ம பெருசாக போய் பெரிய ஒரு ஜாம்பவானா வரலன்னாலும் எல்லா துறையிலையுமே நம்ம வந்து கால் பதிக்கக்கூடிய அந்த விஷயம் எங்கே உருவானதுன்னா அந்த அந்த ஊரில், அந்த தெருவில் போடப்பட்ட மேடைகளில், அந்த ஸ்கூலில் கிடைச்ச வாய்ப்புகளில், இதில் வந்து உருவானது தான். அதுவும் அப்போ உருவானது தான். நீங்கள் 96 எலெக்ஷனில் 96 தேர்தல் அப்போ எங்கள் ஊரில் அவர் சுரேஷ் ராஜன் மினிஸ்டர் ஆனார். அவர் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் ஊர் பேரூராட்சி தலைவருக்கு எங்கள் சொந்தக்காரர் போட்டிட்டார், MK பஷீர்னு. அவர் ஆதரித்து வந்து நான் திமுகவில் போட்டிட்டார். உதயசூரியன் சின்னத்தை நானே போய், நான் ஸ்கூல் ஏஜ் தான், ஒவ்வொரு சுவராக போய் நான் எழுதினேன், என் கையாலே சின்ன வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் மைக்கு பிடிச்சி நல்லா பேசுவான்னு சொல்லி எனக்கு ஒரு வண்டியை போட்டு ஒரு ஜீப்பில் என்னை ஏற்றி விட்டுட்டாங்க. பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டு பூரா, பக்கத்து ஊர், அந்த இன்னும் கொஞ்சம் தூரமான ஊர். அப்போ இங்கே தெருவை விட்டு ஊரை விட்டு வெளியே போகிறதுக்கே வீட்டில் அவ்வளோ அனுமதிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வண்டியில், பிரச்சார வண்டியில் ஏறி நான் பக்கத்து ஊர், அந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லை முழுக்க போய் நான் பரப்புரை பண்ணியிருக்கேன். முழுக்க ஒரு வாரம் 10 நாள் முழுக்க நான் தான் பிரச்சாரமே. அப்பவே வந்து எல்லா அரசியல்ல யாரு இருப்பா, சின்ன பையனா இருப்பாங்க, எல்லாமே பெரிய ஆள் தான் இருப்பாங்க. அந்த பெரிய ஆட்களோட எனக்கு பழக்கம். அப்போ பழக்கம், நான் ஒரு ஆள் தான் ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட். நான் அதுவும் ஹை ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட். நான் அப்போ வந்து 8 தான் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்.
8 படிச்சுட்டு இருந்தேன். ஆமா 8 9 சரியா ஞாபகம் இல்லை. அந்த ரேஞ்சில் நான் வந்து மைக் பிடிச்சி பிரச்சாரம் பண்ணியிருக்கேன்னா, பிரச்சாரம்னா இவருக்கு ஓட்டு போடுங்கள்ங்கிறது மட்டும் இல்லை, வேட்பாளராக இவர் போட்டியிடுறார், இவருக்கு இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்கிற 2 வார்த்தை கிடையாது. ஏன் ஓட்டு போடணும், என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த அந்த நான் பேசினது வந்து நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையானோடனே வந்து வீட்டில் போய் பேரண்ட்ஸை கூப்பிட்டுவாங்கன்றாங்க. ஏதோ நான் சரியாக அங்கே பண்ணாத விஷயத்துக்காக பேரண்ட்ஸை கூப்பிட்டுவாங்கன்றாங்க. நான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வராமல் யாருக்கு பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிச்சாரோ அவரை கூப்பிட்டு வந்தேன் நான். பேரூராட்சி பிரசிடென்ட் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட உட்காந்து நம்ம பையன்தான், இந்த ஒரு தடவை அவரை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு அப்பவே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டோம். அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க, என்னங்க வீட்டில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னா இவன் போய் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மாதிரி கலாட்டெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்பவும் அவர் வந்து அப்புறம் எம்எல்ஏ ஆன பிறகு அவர் அந்த பிரசிடென்ட் அப்போ இருந்தவர் எங்கள் சொந்தக்காரர் தான். அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார், வாழ்த்துனாரு. நீ எம்எல்ஏ ஆயிட்ட, நான் பிரசிடென்டா இருக்கும் போது நீ அரசியலுக்கு வந்த, நீ இப்ப எம்எல்ஏ ஆயிட்ட அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. கல்லூரி அப்படின்னு வரும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூலு எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போய் படித்தேன். அதுக்கப்புறம் ஜேர்னலிசத்துல தான் நான் டிப்ளமா பண்ணேன். ஜேர்னலிசம் தான் படித்தேன். ஜேர்னலிஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நம்ம அடையாளம். அந்த துறையில தான் ஈடுபட்டேன். நிறைய இதழ்கள் வந்து சிற்றிலக்கிய இதழ்கள், சமூக ரீதியான இதழ்கள் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணேன். அங்கெல்லாம் வந்து பேட்டிகள் எடுக்க போவேன். இப்படி கொஞ்ச காலம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அப்படி ஒரு பேட்டி எடுக்க தான் எங்கள் தலைவர்கிட்ட போனேன். அது எப்போம்னா ஒற்றுமைன்னு ஒரு இதழ் வந்துட்டு இருந்தது, மாதம் 2 முறை இதழ். அந்த இதழுக்காக பேட்டி எடுக்கிறதுக்கு 2002 2001 2 சரியா ஞாபகம் இல்லை, எங்கள் தலைவரை சந்தித்தேன். அப்போ வந்து காமராஜர் இல்லம் இருக்குல்ல, நினைவில்லம் டி நகரில், அதுக்கு பக்கத்தில் சின்னையா தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவில் தான் விசிகே ஆஃபீஸ் இருந்தது அப்போ. அந்த ஆஃபீஸில் வச்சு ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் நான் கேட்ட கேள்விலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. தலைவர் வந்து ரொம்ப என் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இம்ப்ரெஸ் ஆகி அங்கே நின்றுட்டு இருந்த எல்லாரையும் கூப்பிட்டார், இங்கே வாங்க எல்லாம் இங்கே வாங்க, இந்த பாருங்க இந்த தம்பியை பாருங்க, என்ன மாதிரி ஷார்ப்பாக கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ பொலிட்டிக்கல் சென்ஸா அப்படின்னு சொல்லி எழும்பி நின்று நான் போகும்போது என் முதுகில் தட்டி கொடுத்து, உங்களுக்கு பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்குது, பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு வாழ்த்தி அனுப்புனார். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் அவரோட அந்த ஒரு நெருக்கம் ஆயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு ஒரு பாலிடிக்ஸு ஆர்வம் இருக்குது. நான் வந்து அரசியல் ரீதியாக நிறைய பயணப்பட்டிருக்கேன், இந்த இதழ்களில் பயணப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போதே அவரோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் கட்சி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய நான் கட்சியில் சேருவதற்கு முன்னாலே ஒரு 5 ஆண்டுகள் கட்சி நிகழ்ச்சிகளில் பேச்சாளராக பங்கேற்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் 2011 அஃபிஷியலாக கட்சியில் சேர்ந்தேன். அதுவே 14 வருஷம் ஆகி போச்சு. 2011 சேர்ந்தேன். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன் கட்சியில், நிறைய நல்லா ஒர்க் பண்ணி என்னுடைய செயல்பாட்டை பார்த்து 2014 துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கிடச்சிது. அப்போவே எனக்கு 28-29 வயசு தான். துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பு கிடச்சிது. அப்போ கலைஞரை பார்க்க போனோம். கலைஞரை பார்க்கும்போது தலைவர் சொன்னார், தம்பி துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு கொடுத்துருக்கேன் தம்பிக்கு அப்படின்னாரு. கலைஞர் விஷ் பண்ணார். பக்கத்தில் இருந்த துரைமுருகன் அண்ணா பார்த்துட்டு, ஏன்பா நாங்கள் வந்து 30 வருஷம் கட்சியில் வேலை பார்த்து துணை பொதுச் செயலாளர் ஆனோம், நீ 30 வயசுலேயே துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டியா அப்படின்னாரு. அது மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் நின்று ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கோம். இதுதான் டிராவல். கலைஞர் கருணாநிதி மீட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க, அவரு கூட மறக்க கான்வர்சேஷன் ஏதாவது இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னுடைய புத்தகம் ஒன்று, நான் வந்து தோட்டாக்கள்னு ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று கொண்டு வந்தேன். அது எதுனா அந்த குஜராத்தில் நடந்த வன்முறைகள், அதில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துயரங்கள். அப்போ 2002 அது வந்து நான் மட்டுமே அந்த கவிதையில் எழுதாமல் எல்லா பிரபலங்களுடைய கவிதைகளை கேட்டு வாங்கினேன். யாரெல்லாம் வந்து வலம்புரி ஜான் அதில் கவிதை எழுதியிருக்காரு, யுகபாரதியுடைய கவிதை உண்டு, பழனி பாரதியுடைய கவிதை உண்டு, அறிவுமதி அண்ணனுடைய கவிதை உண்டு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை உண்டு. யாரெல்லாம் முன்னணி கவிஞர்கள் 50 பேர் தேர்வு பண்ணி அவர்களுடைய கவிதைகள் வாங்கி பெற்று அதை தொகுப்பாக்கி படங்களோட நல்ல வடிவமைப்போட அந்த டைமில் அது ரொம்ப ஒரு வீச்சாக இருந்தது. அந்த நூலை வெளியிட்டோம். அந்த நூலை வெளியிட்ட பிறகு கலைஞரை பார்த்து அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த புத்தகத்தில் கனிமொழி அவர்களுடைய
கவிதையும் உண்டு. அதனால அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க மூலமா கொண்டு கொடுக்க போனேன். அவங்க வந்து சொல்லியிருக்கேன், நீங்க அறிவாலயத்துல போய் பாருங்க அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கலைஞரை பார்க்க அறிவாலயத்துக்கு போனேன், புத்தகத்தை கொடுத்தேன். அவர் புத்தகம் கொடுத்தா வந்து வாங்கி இப்படி வைக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் அது. ஒவ்வொரு முறை அவர்கிட்ட நான் புத்தகம் கொடுத்து நான் மாட்டியிருக்கேன். அதுல முதல் முறை புத்தகம் கொடுத்தோம்னா அப்படியே முதல்ல அட்டையை பார்த்தாரு, ரெண்டாவது பக்கத்தை பார்த்தாரு, மூணாவது பக்கத்தை பார்த்தாரு. பக்கத்துல பேராசிரியரும் இருக்காங்க. அந்த அறிவாலயத்துக்கு போனா தெரியும் நீங்க. அவர் இப்ப இருக்கிற செட்டப் தான், அதே செட்டப் தான். அப்பவும் ஒரு கருப்பு சோஃபா, கருப்பு கலர்ல ஒரு சோஃபால கலைஞர் உட்காந்துருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு சோஃபால பேராசிரியர் இருப்பாங்க, அன்பழகனார். அப்போ அப்படி புரட்டி புரட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அந்த நூல் வடிவமைப்பும் உள்ள கவிதைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் அந்த கவிதைகள்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். அப்படி படிச்சுட்டு, என்னையா கனி சொன்ன உடனே நீ ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சேன், நீ சின்ன பையனாக இருக்கியா அப்படின்னாரு. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு 21 வயசு தான் இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்ப சின்ன பையன் நான். அவர் என்னன்னா இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கான், ஆனால் அதுக்குள்ள ஏஜ் இல்லையே. கனிமொழி சொன்ன உடனே ஏதோ ஒரு கவிஞர் வர்றாரு, புத்தகம் கொடுக்க வர்றாரு அப்படின்லாம் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கனி சொன்னோன்னே ஏதோ ஒரு பெரிய ஆள் வருவார்னு நினைச்சேன், நீ என்ன சின்ன பையனா இருக்கியா அப்படின்னாரு. அது முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அரசியல் ரீதியாக நம்ம வந்துட்டோம், இப்படி பழக ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் நடந்துருச்சு. ரெண்டாவது ஒரு புத்தகத்தை கொடுக்க போயிருந்தேன். அது வந்து நான் வந்து காகித மில்லத் பற்றி ஒரு ஆவணப்படம் தயாரிக்கும் போது ரெண்டாவது ஒரு புத்தகம் என்னுடைய கட்டுரைகளினுடைய தொகுப்பு. அது உயிர்மை மனுஷபுத்திரன் தான் உயிர்மையில வெளியிட்டார் அந்த புத்தகத்தை. அதை கொண்டு கொடுத்தேன். இது வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்துச்சு, 2012 அதையும் வந்து கொடுத்த உடனே வாங்கி அவரு வைக்கல, அங்கேயே புரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படங்கள்லாம் இருக்கு, அட்டையை பார்ப்பாரு, அப்புறம் உள்ள எல்லாம் பார்த்து அதுல ப்ரூஃப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, எங்கெங்கெல்லாம் எழுத்துப்பிழைலாம் இருக்குன்னு. அதுல கொஞ்சம் திமுக பத்தி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும் அந்த கட்டுரைகள்ல. ஏன்னா நாங்க இடையில விசிகே நிறைய திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுலாம் தான் எடுத்திருக்கோம் இல்லையா. அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான் நம்ம முன்வைப்போம். அப்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அதுல இருக்கு. இவர் அதை படிச்சுட்டு என்கிட்ட எதுவுமே காட்டிக்கல. மறுநாள் நான் அவரை சந்திக்கணும். ஏன்னா முதல்ல போய் டைம் ஃபிக்ஸ் பண்ண தான் போயிருக்கோம். நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாமா, காகித மில்லத் பற்றி நீங்கள் பேசணும், நாளைக்கு வச்சுக்கலாமா இல்லை இன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்க போயிருக்கோம். நாளைக்கு வச்சுக்கலான்ட்டாரு. நானும் புத்தகத்தை கொடுத்துட்டேன். அவர் புரட்டி பார்த்தாரு, அதுக்கப்புறம் வச்சுட்டாரு. அந்த மறுநாளுக்குள்ள அந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டாரு. படிச்சுட்டு அதில் எங்கெங்கெல்லாம் திமுக பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துட்டு முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் சாஹிப் அவருக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டிருக்காரு. என்ன அந்த தம்பி இப்படி எழுதி வச்சிருக்காப்புல, அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் துரோகம் அவங்களுக்குலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ இப்படி பே பண்ணிட்ட, உனக்கு பேட்டி தரேன்னு சொன்னாரு, இப்படி நீ வந்து காரியத்தை கெடுத்துட்டிய அப்படிங்கிற மாதிரி அவரும் வருத்தப்பட்டார். எனக்கு அவ்வளோதான், இன்னைக்கு போய் இன்னைக்கு இடம் திருப்பி இன்னைக்கு சந்திக்க போகிறோம். நேற்று புத்தகத்தை கொடுத்துருக்கோம், அதுக்கு இடையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, திருப்பி நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் போன உடனே என்ன செய்வாங்க, நம்ம தயக்கத்தில் போவோம். அவங்க யாராக இருந்தாலும் வந்து கோவப்படுவாங்கல்ல, அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்கல்ல. நேற்று என்னை பார்க்கும்போது என்ன உணர்வோட வரவேற்றாரோ, எப்படி என்னை வந்து ஹானர் பண்ணாரோ, எப்படி ரிசீவ் பண்ணாரோ, அதே பாடி லாங்குவேஜ் அதே உணர்வு மறுநாள் வெளிப்படுது. இவருக்கு பேராசிரியருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்மள்ட்ட இவ்வளோ வருத்தப்பட்டாரு, இந்த பையன்ட்ட ஒண்ணுமே காட்ட மாட்டாரு அப்படின்னு ரொம்ப அவருக்கும் குழப்பம் வந்துருச்சு. நானும் வந்து பயத்திலே இருக்கேன், எப்படி நம்மள்ட்ட கேட்பாரு, என்ன சரி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு. கொடுப்பாரா அப்படின்லாம் வந்து எனக்கு டவுட்ல இருந்தேன். அது எதுக்குமே வந்து இது பண்ணாம என்ன நமக்கு ஒத்துக்கிட்டாரோ அது முழுமையா பேசி கொடுத்தாரு. கொஞ்சம் கூட நம்மகிட்ட அந்த இதை காட்டிக்கல. இதை வந்து அவர் தெற்கில் இருந்து சூரியன்னு இந்து தமிழ் வந்து ஒரு இது வெளியிட்டாங்கல்ல, திராவிட இயக்க வரலாறு கலைஞருடைய இது, அதுல வந்து இதை பதிவு பண்ணியிருக்காரு. காதர் மைதீன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பேராசிரியர். இப்படி வந்து இந்த உணர்வு வந்து ரொம்ப முக்கியமானது, மாற்று கருத்து உடையவர்களை கூட அவர் எப்படி நடத்துவார் அப்படிங்கிறத அவர்கிட்ட பார்த்துட்டு வியந்துட்டேன், கலைஞர்கிட்ட பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட, என்ன என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டீங்க, அந்த பையன்ட்ட ஒன்றுமே சொல்ல நீங்க அந்த தம்பிகிட்ட அப்படின்னு சொன்னோடனே,
யார் நம்மை தீவிரமாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் தீவிரமாக ஆதரிப்பார்கள். அந்த தம்பி இப்போது ஏதோ தவறான புரிதல் இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்மை புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடந்துருச்சு பாருங்க. அது இப்ப நீங்க நினைச்சு பார்த்தா அப்படியே மிராக்கிளா இருக்கு. அப்போ கலைஞர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு முன் உணர்ந்து ஒரு விஷயத்தை வந்து கணிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது நினைச்சாலே அப்படி நமக்கு மெய்சில் இருக்குது. கவிதைகள்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய எழுதிருக்கீங்க, நிறைய கவிதைகள் எழுதிருக்கீங்க. காதல் கவிதைகள் எழுதிருக்கீங்க? காதல் கவிதைகள்னு பெருசா எழுதுனது இல்லை. அப்பவே எனக்கு வந்து இந்த சமூக அவலங்கள் இதை பத்தி தான் நான் ரொம்ப அதிகமா எழுதுவேன். அந்த டைரிலாம் இருக்கு. நீங்க இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்திருப்பேன். அவ்வளோ டைரி இருக்கு. நான் எனக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டு. பழைய டைரி ஒரு 10-15 ஆண்டுகள் முழுக்க ஒவ்வொரு நாளும் நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், அன்னைக்கு என்னுடைய வேலை என்னவா இருந்துச்சு, யார் யாரை பார்த்தேன், எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். அப்படி பழைய டைரியெல்லாம் புரட்டும் போது அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ எழுதின கவிதைகள் அதையெல்லாம் தொகுத்து ஒரு டைரி இருக்குது. நூலாக வரல, ஆனால் சும்மா டைரியில் எழுதி வச்சது இருக்குது. பெரும்பாலும் வந்து சமூக பிரச்சனைகள் தான். அதில் வேர்களை தேடின்னு ஒரு கவிதை தான் முதல்ல மேடையை ஏறி நான் படித்த கவிதை. அதுதான் வானொலியிலையும் ஒளிபரப்பாச்சு, வேர்களை தேடி. அதில் நீ எதையோ தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்வேன். நீ அதை தேடுற, இதை மனிதா நீ அதை தேடுகிறாய், இதை தேடுகிறாய், பணத்தை தேடுற, பொருளை தேடுற, வாழ்க்கையை எதேதோ தேடி போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து மனிதம்தான் உன்னுடைய அடிப்படை. எதெல்லாமோ சாதியை தேடுகிறாய், மதத்தை தேடுகிறாய், நீ மனிதத்தை தேடினாயா, அதுதான் உன்னுடைய வேர், அந்த வேரை தேடி நீ போ அப்படிங்கிற மாதிரி அது முடியும். அதான் வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு டைட்டில் அதை எழுதியிருப்பேன். அது ரொம்ப அந்த டைமில் அது ரொம்ப எனக்கு ஒரு அடையாளம் பெற்று தந்த கவிதை. வேற எல்லா கவிதையும் ஒன்றும் நினைவில்லை, டைரியை பார்க்கணும். பிடிச்ச ஹீரோ நான் வந்து ரசிகர் மன்றம் வச்சிருந்தது கேப்டனுக்கு தான். கேப்டன் பிரபாகரன் படத்தை எங்கள் ஊரில் வந்து ஒரு வீட்டில் போட்டாங்க. அப்போ விசிஆர் அந்த டிவி, கலர் டிவி வரும், விசிஆர் வரும், வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது இடத்துல தான் போடுவாங்க. எல்லா வீட்லேயும் டிவி இருக்காதுல்ல. அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்க்க ஊரே அந்த வீட்டில் கூடி இருந்துச்சு. இப்பவே கண்ணை கட்டுதே, இப்பவே கண்ணை கட்டுதேன்னு பாலிடிக்ஸ்ல சொல்றீங்களா? இந்த 10 வருஷம் மோடி ஆட்சிக்கே கண்ணை கட்டுது, இதுல திரும்பி வேற 400 சீட்ல ஜெயிப்பாங்கிறாங்க. ஜூனியர் இங்க அண்ணாமலை ஒரே உருட்டு தானே. இந்த இப்ப கூட உருட்டுனாரு. எல்லா தமிழ்நாடு பட்ஜெட்ல போட்ட எல்லா ஸ்கீமும் நாங்க எங்க ஸ்கீம் தான், அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னாரு. அதுக்கு நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்காரு.